நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் வேலை செய்ய விருப்பம் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டர்பைனுங்க. டர்பைனில் வந்து எப்படி பிஸ்டன் உள்ளே இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. டர்பைன் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், ஆனால் டர்பைன் உள்ளே எப்படி அந்த பிஸ்டன் இருக்கும், அந்த ரெக்கைகளுக்கும் அது என்ன மெட்டலில் செஞ்சுருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த முதல்ல டர்பைன்னாவே முடிஞ்ச வரைக்கும் வெளியே இருக்க பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீலாக இருக்குங்க, பாடி வேணாம். ஆனால் உள்ளே இருக்கிற எல்லாமே எஸ்எஸ்ஆர் இருக்கும். அதாவது சாஃப்ட்லேருந்து அந்த இருக்க பிளேடு, இந்த இதெல்லாம் பிளேடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த பிளேடு மூலக்கொண்டு எல்லாமே எப்படி இருக்குங்க, பூராமே எஸ்எஸ்ல தான் செஞ்சுருப்பாங்க. ஏன் இதில் எம்எஸ்எல் சைடுனா இது வந்து ஸ்பீடு ஓவர் ஸ்பீடுக்கு, அதாவது காரோட அதிக ஸ்பீடில் போகும். அதாவது ஃப்ளைட் இன்ஜின் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைட் இன்ஜின் ஸ்பீடுக்கு இது ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆனால் மட்டும் உங்களுக்கு பவர் ஜென்ரேஷன் ஆகும். அதனால தான் உங்களுக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ ஸ்பீடு சுற்றுறதுனால எம்எஸ்சில் போட்டால் என்ன ஆகும்னா கரோட் ஆயிரும். அது இல்லாமல் ஏதாச்சும் பிளேடு தேய்மானம் அடிச்சதுன்னா மொத்த பிளேடையும் உடச்சிரும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பூராமே எஸ்எஸ்சில் போட்டிருப்பாங்க. லைட் வெயிட் எஸ்எஸ்ஸாக இருக்கும், ஹெவி வெயிட்டாக போட மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் இது தூக்கி சுற்றும் போது அப்புறம் மறுபடியும் வெயிட் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு பவர் ஜென்ரேஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ். அப்புறம் என்னென்னா இங்கேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜை தாண்டி சுற்றும் ஒரு ஸ்டீம். இப்போ மொத்தமாக இப்படி மேலேருந்து வந்து விழுகாது. ஏன்னா இங்கேருந்து ஸ்டீம் இப்படி கொடுக்குறீங்கன்னா இங்கே சின்ன இதாக எல்லாமே சுற்றும். இப்படி சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் ஆகும். எப்படி இங்கே வண்டியில் கீர் போட்டு ஒவ்வொரு கீரை போட்டு வேகமாக ரைஸ் பண்ணி மேலே கொண்டு வரீங்களோ அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொன்றா பிளேடாக சுற்றி கொண்டு வந்து இப்படியே வந்து லாஸ்ட்டாக அந்த பெரிய பிளேடை சுற்றும். இப்படி எல்லா இது இடத்துலையும் பட்டு ஸ்டீம் அந்த ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது ஸ்டீம் ட்ராவலிங் தான். ஸ்டீம் எவ்வளோ ஃபோர்ஸாக ட்ராவல் ஆகுதோ அது ஸ்பீடு இந்த பிளேடு எல்லாமே சுற்றும். இந்த பிளேடு எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சென்டர் சாஃப்ட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த சென்டர் ஸ்டாஃப்ட்டு சுற்றும். அந்த சென்டர் ஸ்டாஃப்ட்டுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காயில் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த காயில் இந்த இடத்துக்கு வெளியே காயில் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த காயிலும் இதே ஸ்பீடுக்கு சுற்றும்போது என்ன ஆகும்னா காயிலேருந்து பவர் ஜென்ரேஷன் ஆகி உங்களுக்கு தேவையான ப்ராசஸ்க்கு தேவையான கரண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வேறு யாராச்சும் விற்கிறதுனா மற்ற கம்பெனிக்கு விற்கிறது, இல்லை வேறவங்களுக்கு கவர்மெண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணுறதுனா சப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டீம் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது அளவுக்கு தான் இருக்கும். எத்தனை கேஜி ப்ரெஷரோ அது தெரிஞ்சுக்கிற ப்ரெஷருக்கான டர்பைனாக நீங்கள் வாங்கிக்கிங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையான கிலோவாட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போது கம்மியான டன்னேஜ் பாய்லர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹெவி டர்பைன்ஸ் வாங்கி போட்டலாம் நல்லா ஒர்க் ஆகும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒர்க் ஆகாது. நீங்கள் இருக்கிறது ரொம்ப ஸ்லோ பண்ணிடுவீங்க. ஏன்னா வந்து இந்த அதாவது இந்த பிஸ்டனும் வெயிட் கூடின மாதிரி இருக்கும். அந்த கொடுக்குறது நீங்கள் சின்ன ஸ்டீமுக்கு அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து கிலோவாட்டை எடுக்க முடியாது. ரொம்ப ஸ்லோவாக தான் தள்ள ஆரம்பிக்கும். அப்போ ப்ராசஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லோவாகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பாய்லர் கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பாய்லரை நீங்கள் வாங்கிட்டதாக தான் உங்கள் ப்ராசஸ்க்கு தேவையான ஸ்டீமும் உங்களுக்கு கன்யூஸாக கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் ப்ராசஸ்க்கும் இடைஞ்சலாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாய்லர் எவ்வளோ டன்னேஜ் பாய்லர்ஸ், என்ன கம்பெனி பாய்லர்ஸ் இதெல்லாம் சொல்லிவிட்டு ஸ்டீம் லைன்லாம் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டி வரும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த டர்பைனை போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பவர் ஜென்ரேஷனும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இந்த வாங்கிக்கிங்க. இது வந்து ஒவ்வொரு பிஸ்டன் எல்லாத்துலேயுமே இந்த பிளேடில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமானா எல்லா பிளேடும் ஒரே மாதிரி ஷேப்பில் தான் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலாம் இருக்காது. அப்புறம் டர்பைன்ஸ் வந்து வாட்டர் டர்பைன் இருக்குது, ஸ்டீம் டர்பைன் இருக்குது. 2 டர்பைனுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும், கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இது ஸ்டீம் தள்ளும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளேடு வந்து ரொம்ப லேசாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிச்சு வரும். அப்படிங்கும்போது பிளேடு உடஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேடெல்லாம் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டர்பைனை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டீம் டர்பைனை பற்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதெல்லாம் வந்து லைக் பண்ணிங்க. இந்த வீடியோஸில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.